குக் வித் கோமாளி ஷோல ஜோயா பண்ண ஹிமாச்சல் ரெசிபி சிக்கன் அனார்தனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் சேர்த்துட்டு 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் அனார்தனா பவுடர். அனார்தனா பவுடர்னா காய வச்ச மாதுளம்பழங்கள் விதையோட பவுடர். இந்த மசாலா பவுடர்லாம் சிக்கனோட நல்லா கம்பைன் பண்ணி 1 ஹவர் மேரினேஷன்ல விட்டுருங்க. இன்னொரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதுல பிரியாணி ஸ்பைசஸ் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து தண்ணியும் ஆயிலும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் முக்கியமான ப்ராசஸ் கடைசியாக கை நிறைய மாதுளம்பழங்களை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்னடா அது சிக்கனில் மாதுளம்பழமா அப்படின்னு ஒரு வயர்டு காம்பினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். இந்த ரெசிபியை சாப்பிடும்போது சிக்கனில் உள்ள ஸ்பைஸும் மாதுளம்பழத்தினோட ஸ்வீட்டும் சேர்ந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு ரேவாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.